அவங்களே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம திரும்ப திரும்ப போய் கெஞ்சி கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. இல்ல கதிரு, அம்சா சொல்றது மாதிரி மாப்பிள்ளையோட அப்பாட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமே. தாத்தா, நீங்களா அப்படி பேசுறீங்க? நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதாவது கதிரு, ஒருவேளை நாம அந்த குடும்பத்தோட நிச்சயம் பண்ணி இடையில மாப்பிள்ளை வீட்டுக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன், நம்ம வீட்டு பொண்ணுக்காக நாம ஒருபடி இறங்கி போவோம் இல்ல. அது மாதிரி நாம இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி போகலாம்ப்பா. அந்த கலிவரதன் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பான், அத்தனையும் தொடச்சு போட்டு நம்ம பொண்ணுக்கு மறுபடியும் மாப்பிளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் நம்ம வீட்டோட ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தானே. அதனால இந்த மாப்பிள்ளையோட அப்பாட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம்ப்பா. நாம இறங்கி போறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. நீ போன போட்டு கொடு, நான் பேசுறேன். இதான் சார் டைலாக்கு. வாழ்க்கைன்னா இன்ப துன்பம் இருக்கதான் செய்யும். கஷ்டம் வந்துருச்சேன்னு கலங்கி போய் நிற்க கூடாது. அப்படி நின்னா. ஒரு நிமிஷம். ஓகே சார். ஒரு நிமிஷம். ஓகே சார். வணக்கங்க, என் பேரு சிதம்பரம். உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தார கதிருங்கிற ஒரு பையன், அவருடைய ஆமா சொல்லுங்க. அவருடைய தாத்தா தான் பேசுறேன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி கவலையா பேசுற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க குடும்பத்தை பத்தி என் பேரன் சொன்னான், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க பேரனும் ரொம்ப தங்கமான பையன் தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க ஒன்றும் கோவப்பட்டுற கூடாது. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க பையன் உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் பேத்தி ஒரு சின்ன பொண்ணு, அவ விவரம் புரியாம ஒரு விஷயத்த சொன்னா. நாங்களும் கொஞ்சம் யோசிக்காம அவசரப்பட்டு உங்க பையன்கிட்ட சொல்லிட்டோம். என்ன சொன்னீங்க? அப்போ உங்க பையன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. பொண்ணு பையனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சம்மதம் சொல்லுவேன்னு சொன்னா. அதுக்காக எங்க வீட்டுல வந்து ஒரு வாரம் உங்க பையனை தங்க முடியுமான்னு கேட்டோம். அது தப்பு தான். ஏன் தப்புன்னு சொல்றீங்க? நாங்க அப்படி கேட்டிருக்க கூடாது, அவசரப்பட்டு அப்படி கேட்டோம். உங்க பையனும் கோவப்பட்டுட்டாரு. இதுல கோபப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதியா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. பொண்ணு பார்க்க வர்றான், ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்னு கேக்குறோம். அது மாதிரி பசங்களும் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா, நீங்க நெசமா தான் சொல்றீங்களா இல்ல கோவப்பட்டு? சேச்சா, கோபமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்களும் பொண்ணை பெத்தவங்க தானே. ஆசையா பொண்ணை பெத்து திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு பொண்ணை தூக்கி கொடுத்துட முடியுமா? பார்த்து பழகி மனசுக்கு பிடிக்கணும்ல. அப்படின்னா சரின்னு சொல்றீங்களா? அதான் சரின்னு சொல்லிட்டேனே. என் பையன் உங்க வீட்டுல வந்து ஒரு வாரம் தங்குவான். அதுக்கு நான் பொறுப்பு, கேரண்டி தர்றேன். போதுமா? ஐயா, கண்டிப்பா என்னை விட வயசுல சின்னவரா தான் இருப்பீங்க. ஆனா மனசளவுல நீங்க ரொம்ப பெரியவருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது. அடடா, நீங்க வேற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. என் பையனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவ வந்து ஒரு வாரம் தங்குவான். போதுமா? இது போதுங்க, இது போதும். ரொம்ப நன்றிங்க. நான் வச்சிரட்டுங்களா? கவலைப்படாதீங்க, என் பையன் கண்டிப்பா வருவான். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்க. மாப்பிள்ளையோட அப்பா சம்மதிச்சிட்டாருப்பா. நான் சொல்லல, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தங்கமானவங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம நர்மதா தான். திரும்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமான்னு தயங்கிட்டு இருந்தீங்க. நர்மதா பேச சொன்னான்னு சொன்ன உடனே பேசிட்டீங்க. அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, திரும்பவும் இந்த சம்பந்தம் கை கூடும், ரோகிணி கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அவ நம்பின மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா? ஆமாம் சார், அந்த பிள்ளை மட்டும் இந்த யோசனையை சொல்லலைன்னா நாம மாப்பிள்ளையோட அப்பாட்ட பேசியிருக்க மாட்டோம். நாம பேசாம இருந்திருந்தா இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிருக்கும். அந்த பிள்ளைக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும்யா. ஆமா தாத்தா, நர்மதா நம்பிக்கையோட சொன்னதுனால தான் நாம மறுபடியும் பேசணும். இது நடந்திருக்கு. டேய், இது உங்க அம்மா கிட்ட சொல்லிராத. தாட் பூட்டு தஞ்சாவூரும்பா.
இதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். அதுவும் சரிதான். ஹலோ மகேஷ்? நான் மகேஷ் இல்ல, அருண். இல்லையேப்பா, அந்த பொண்ணு விட்ட பொறுத்த வரைக்கும் நீ மகேஷ் தான், நான் உன் அப்பா தான். அதான் கோயம்புத்தூரோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல. ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு, பாதியிலே முடிக்க முடியாது மகனே. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்படித்தானே வச்சுக்கவே. அப்படியா? சரி, எவ்வளவு பணம் வேணும்? உன் பணம் யாருக்குப்பா வேணும்? வேற என்ன வேணும்? அந்த பொண்ணு வீட்டுல போய் நீ ஒரு வாரம் தங்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் உன் அப்பாடா தம்பி. நெஜ அப்பா இல்ல, நடிக்க வந்தவர். அப்படியா? அப்போ உண்மையை ஓபன் பண்ணி சொல்லிடலாமே. அந்த வீட்டுல ஒரு போலீஸ்காரி இருக்கா, அந்த பொண்ணோட தம்பி ஒரு முரடன். எங்க இருந்தாலும் தேடி வந்து வெட்டுவான்னு நீ தானே சொன்ன. என்ன, உண்மையை சொல்லிடலாமா? இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரணும். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. உன்னோட அப்பா நான் ஓகே சொல்லிட்டேனே. யார கேட்டு நீங்க அதெல்லாம் ஓகே சொல்றீங்க? யார கேட்டு நீ என்னை அப்பாவை புக் பண்ண? தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கான தண்டனை தான் இது. ஒழுங்கா போய் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் அவங்க வீட்டுல தங்கிட்டு வா. முடியாதுன்னு சொன்னா ஜெயிலுக்கு போயிருவ. இல்லன்னா அந்த முரடன் கையால செத்து போயிருவ. நான் சொன்னதை நீ கேட்கலனா உன் மேல நானே போலீஸ்ல புகார் கொடுப்பேன். போலீஸ் வண்டி வரும், உன்னை போலீஸ் ஜீப்ல தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. உனக்கு ஓகே தானே? இப்பவும் சொல்றேன், அந்த குடும்பம் மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உனக்கு கிடைக்காது. ஒழுங்கா சொன்னதை செய். ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் தான் சொன்னேனப்பா, நீ என்னை அப்பாவா நடிக்க கூப்பிட்ட. ஆனா நான் உன்னை என் பிள்ளையா தான் நான் பாக்குறேன். நான் உன் நல்லதுக்கு தான் யோசிப்பேன்ப்பா. அதனால நீ நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல தங்கறதுக்கு ரெடி ஆயிரு. நானும் இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி நீ வர்றங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ, சொன்னதை சொல்லுங்க. செய். இப்படி ஏட கூடமா வந்து மாட்டிக்கிட்டேனே.